வீறு கொண்ட இயக்கமாக, வரலாற்று இயக்கமாக, தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இயக்கமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக அருமையான மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணனுடைய தலைமையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக அம்மா பேரவையின் சார்பாக எப்போதும் சீரிய சிந்தனையிலே பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்குவது உண்டு, நலத்திட்டங்களை வழங்குவது உண்டு. அதுவும் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு 82 மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அருமையான எடப்பாடியுடைய ஆலோசனை கிடங்க நம்முடைய பேரவை செயலாளர் அருமை சகோதரர் உதயகுமாருடைய யோசனையின்படி இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வாரம் தினந்தோறும் நோட்டீஸ்களை நோட்டீஸ் இல்ல, வெறும் நோட்டீஸ் இல்ல, அந்த நோட்டீஸ்ல என்ன குறித்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு நாளைக்கு 12 பாலியல் குற்றச்சாட்டு நடக்கும் என்பதை நம்முடைய எடப்பாடியார் நேற்று தினம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது, திட்டங்கள் ஏதும் இல்லை. மேலும் சுற்றுப்பயணத்தை போட்டோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசை மக்களுக்கு அடையாளம் காட்ட என்பதற்காகத்தான் இந்த திண்ணை பிரச்சாரத்தை இன்றைக்கு நாடு முழுவதும் அம்மா பேரவை தொடங்கி இருக்கிறது. மேலூர் தொகுதி முடிந்து இன்றைக்கு கிழக்கு தொகுதியிலே இன்றைக்கு சிறப்பாக இந்த பணியை அறிவிச்சவர் தமிழரசன் தலைமையிலே தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பணி வீடுதோறும் இந்த நோட்டீஸ் சென்றடைய வேண்டும். ஏதோ உங்க மேடையில பேசணும் முடிஞ்சோம் இல்ல, இங்க இருக்கிற கழக தொண்டர்களும் பேரவை நண்பர்களும் அத்தனை பேருக்கு இந்த நோட்டீஸ்ல என்ன எழுதியிருக்கிறோம், இந்த திமுக அரசு மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, இது ஆளுகிற தகுதி பெற்ற அரசாது. இன்றைக்கு கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எந்த திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், மதுரைக்கு எந்த திட்டங்களை கொண்டு வந்த, எத்தனை திட்டங்களை ரத்து செஞ்சிருக்கிறாரு, ரத்து செய்த திட்டங்கள் எத்தனை, அதன் மூலம் நம்ம கணக்கு பாருங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் போடலாம். அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில எங்கே பார்த்தாலும் மருத்துவக் கல்லூரிகள், எங்கே பார்த்தாலும் உயர்மட்ட பாலங்கள், எங்கே பார்த்தாலும் 4 வழி சாலைகள் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றதா, நடைபெறலையா? பள்ளிக்கூட கட்டிடங்கள் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அத்தனை பேரும் கொரோனா காலத்திலே பாஸ் ஆர்மியில் எடப்பாடியால் உருவாக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரியில் 7.5 விழுக்காடு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு 6000 மருத்துவர்கள் அதிமுகவில் மாண்புமிகு எடப்பாடியார் சுட்டிக்காட்டியதன் காரணமாக புதிதாக 6000 மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். திமுக என்ன திட்டத்தை கொடுத்தீங்க? உரிமைக்கு மகளிர் உரிமை திட்டம் 2 கோடியே 20 லட்சம் பேர் கொடுக்கிறேன்னு சொல்லி 1 கோடி பேருக்கு கொடுத்தீங்க. அது முறையா நிறைவேற்ற முடியல. மாசம் 1600 கோடி ரூபாய் மத்திய அரசு இருக்கிற ரூபாய் கோடி எந்த தலைப்பின் ஹெட்னு சொல்லுவாங்க, அரசாங்கத்துல பட்ஜெட்ல சொல்லுவாங்க. எந்த ரூபாய் எடுத்து கொடுக்க முடியுதுன்னு திட்டம் போட்டிருக்கீங்க தவிர கடன் வாங்கி கொடுப்பதற்கு திட்டம் போட்டு சரியான பொருளாதார திட்டத்தை இந்த அரசு மேற்கொள்ளவில்லை. பொருளாதார நிபுணர்களை நியமித்தீர்கள், வந்தவுடனே அவருடைய கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்று இதுவரை யாருக்கும் முடிவெடுக்கப்படவில்லை. எந்த திட்டமும் முறையாக நிறைவேற்றப்படாமல் மதுரையிலே ஒரே ஒரு திட்டம், அவங்க அப்பா பேர்ல நூலகம். அந்த நூலகத்தில் எத்தனை பேர் புள்ளி விவர கணக்கை வெள்ளி அறிக்கையாக கொடுக்க சொல்லுங்க. எத்தனை பேர் எத்தனை புத்தகத்தை படித்திருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் ஐஏஎஸ் கோச்சிகளை பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. 1 வருஷம் ஆயிப்போச்சு. எந்த பலனும் இல்லாத அறிவாலையும் அந்த மேடையில இருந்து பார்த்தா நம்ம அதுக்கு பண்ணமே 7.5 கிலோமீட்டருக்கு பறக்கும் பாலம் அதிமுக கட்டணுமே. அந்த பறக்கும் பாலத்துல போய் ஒரு நாளைக்கு நின்று பாருங்க. அந்த இரவு நேரத்துல மாலை நேரத்துல அந்த இதுல அவங்க அப்பா பேர்ல இருக்கிற நூலகத்தை இட்டு பாருங்க. ஒரு ஆள் கூட இல்ல. வேலை பார்க்கிறவங்களுடைய 10 கார் தான் நிக்குது, 10 பைக் தான் நிக்குது. 1000 பேர் குறைந்தபட்சம் படிக்கக்கூடிய கட்டடத்தை 130 கோடிக்கு கட்டிட்டீங்க. இந்த 130 கோடியை தமிழ் இங்க இருக்கிற கருப்பாயவர்களுக்கும் இங்க இருக்கிற மற்ற ஊர்களுக்கும் சாலையை போட்டிருந்தா எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருக்கும். அருமையில் எடப்பாடியார் 304 கோடிக்கு வைகை வடகரை சாலையை போட்டாரு. இங்க தமிழரசு என்ன வரலையா அங்க வந்து கேட்கும் போது வைகை வடகரை சாலையில 5 நிமிஷத்துல வந்துட்டோம். இல்லாட்டி என்ன ஆகும், 12:30 மணிக்கு வரணும். அந்த வைகை வடகரை சாலை இல்லை என்று சொன்னால், வைகை ஓரச்சாலைகள் இல்லை, 304 கோடி திட்டமிடவில்லை என்ற எடப்பாடி இன்னைக்கு இந்த மதுரை போக்குவரத்து